சரியா பிள்ளைகள்? ரைட். இப்போ தான் என்ன பிடி கிராஃப் பார்த்தோம். 2025ஆம் ஆண்டு 11வது ஏற்பாடு பார்த்து அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், யூடியூப்பில் பார்க்கலாம். சரியா? அதை தொடர்ந்துடா. இப்போது ரிலேட்டிவ் வெலோசிட்டி 2வது பி பார்ட் கேள்வி உண்மையாக வளமையாக வார அந்த பாஸ்ட் பேப்பர் கேள்வி தான். சரி, அதை பார்ப்போம். இப்போ என்னென்றால் கேள்விக்கு போவோம். சமாந்தர நேர்கரைகளும் அகலம் ஏ உள்ள இந்த படம் தந்து கிடக்கான். ஏ உள்ள ஓர் ஆறு சீரான வேகம் யூடன் பாய்கிறது. உறவில் காட்டியுள்ளவாறு கரைகளின் மீது ஏ, பி, சி ஆகியன புள்ளிகள் ஏபி ஆகியவற்றின் பயணங்களை ஒரே கணத்தில் ஆரம்பிக்கின்றன. படகு பீயானது நீர் தொடர்பாக ஒரு வேகம் 2√5 யூடன் திசை ஏசியில் செல்கிறது. படகு கியூவானது நீர் தொடர்பாக கதி (2 யூடன் புவி தொடர்பாக பிஏயில் செல்கின்றது. கியூ ஆகியவற்றின் இயக்கங்களுக்கான வேக முக்கோணிகளை ஒரே வரைபடத்தில் பரும்படியாக வரைக. ரைட், வளமையான கேள்வி. ரைட், பாப்பா நீருக்கு நான் W குறிச்சிருக்கேன், படகு கியூ, பூமிக்கு நான் ஈன்னு குறிச்சிருக்கேன். இதில் உண்மையாக இது 2 தான் தந்து கிடக்கு. இது தீட்டாடா, சமாந்தர கரைண்டா, இது தீட்டாடா. இவங்க 2 பேரும் செங்குத்து தானே, செங்கோண முக்கோணி. ஆகவே இவர் (5) பைத்தகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தினா வரப்போகுது. சரி, இப்போ கேள்விக்கு போவோம். தந்த தரவுகள் முதலாவது தந்து கிடக்கு என்னென்றால், யார வேகம் தந்து கிடக்கு? படகு பீர நீர் தொடர்பாக வேகம் தந்து கிடக்கு. 2√5 எந்த திசையில்? ஏசி திசையில். அப்போ ஏசி திசையில் இது என்ன? தீட்டா கோணம் இந்த திசையில் வரும். சரி, அடுத்தது படகு கியூர வேகமும் தந்து கிடக்கு. இதுக்கமா கியூர வேகம் யார் சார்பாக? அதுவும் நீர் தொடர்பாக. அதில் கதி (2 உடன் புவி தொடர்பாக திசை. அப்போ அதில் கவனண்டா, புவி தொடர்பாக திசை என்னவாம்? பிஏ செங்குத்தா போதும், நிலைக்குத்தா மேலே. கியூ ஆகியவற்றின் இயக்கங்களுக்கான வேக முக்கோணிகளை ஒரே வரைபடத்தில் வரைக. ரைட், இன்னொன்று நம்மளுக்கு பொதுவாக தெரியும் என்னென்றால், இந்த நீரிற பூமி சார்பான வேகம் தெரியும். இந்த திசையில் என்னடா? யூ. அதோட சேர்த்து உண்மையாக நம்மளுக்கு டேன் தீட்டாவோ கொஸ் தீட்டாவோ எல்லாம் இதில் பயன்படுத்தி எடுக்கலாம். சரி, பார்ப்போம். முதலாவது கேள்வி புவி தொடர்பாக பியின் வேகம். புவி தொடர்பாக பியின் வேகம் நம்ம எப்படி எழுதலாம்? VPW என்னடா இது? வேக முக்கோணியில் கோட்பாடு. அவள் VPE அதான் கேள்வி. VPW இவர், சரி அவர் எழுதுவோம். தீட்டா இந்த திசையில் ப்ளஸ் VWE அவர் இந்த திசையில் U இருக்கட்டும். அடுத்தது VQE கேள்வி. அவர் எப்படி எழுதலாம்? VQW VWE. VQW உனக்கு தெரியுமா? VQE தெரியும்னா திசை தெரியும். VQW √2U பருமன் மட்டும் தெரியும். VWE பருமனும் தெரியும், திசையும் தெரியும். சரி, இவ்வளவும் உனக்கு தெரியும். இவ்வளவும் என்ன தெரியும்? குறிச்சாச்சு. இப்போ உண்மையாடா 2ஐயும் ஒரே இதில் கிரட்டாம். அப்போ இதையும் பார்த்தால் என்னடா இவர் இந்த ஃபார்மேட்டில், அதாவது திசையும் பருமன். சரி, அப்படி வந்தால் நம்ம வளமையாக வட்டங்கிறது வளமை. அவன் நான் ஒரு வட்டத்தை கீறி வச்சுக்கிறேன். இப்போதைக்கு இது யாரையாக கொண்ட வட்டம்? பருமனை மட்டும் தந்திருந்தா அந்த பருமனை யாரையாக கொண்ட வட்டம் தான் வரைகிறது வளமை. சரி, ஒரு வட்டம் உண்டு கீறியாச்சு. மையம் ஓண்டு குறிக்கிறேன். இவர் யாரை கீறப்புறேன்? இந்த முதலாவது இவரை கீறப்பு U.
u வர்க்கமூலம் 2u விட சின்னது. ஆகவே சின்ன யூட நீளம் சிறிது. இப்போ இதுலடா இதை ஆரம்பிக்கிற புள்ளி இவர் முடிஞ்ச புள்ளி, முடிஞ்சதுலேருந்து தான் தொடங்கணும் இந்த √2u, அதான் திசை தெரியா. ஆனால் ஆரம்பிக்கிறதுல முடிகிறையும் திசை தெரியும். எங்கே VQE இந்த திசை. அப்போ நான் அவரையும் வரைகிறேன். இவர் தெரியும், இவர் தான் யாருன்னா உண்மையாக VQE. இப்போ இந்த முக்கோணியை பூர்த்தி செஞ்சாடா இவர் √2u. சரியா? இது செங்கோண முக்கோணி. அப்போ நீ என்ன செய்யலாம், பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி VQE காணலாம். அது இருக்கட்டும். அடுத்து இவருக்கு வரும். இவரையும் அதிலேயே கீறப்படும். கீறினால் u சரி, நான் எடுக்கிற திசை அந்த u இதுக்கு ஏற்கனவே முடிகிற இடத்துல இருந்து 2 வர்க்கமூலம் 5u. அது பெருசிடா, √2u விட பெருசு. ஆனால் கோணம் தீட்டா அதையோட சேர்த்து கீறேன். இந்த கீறேன் பார். இவர் யார்? 2 வர்க்கமூலம் 5u. இவர் எப்படியோ கீறினால் சரியா? இப்படி வரட்டுமே. சூழல் வச்சு கீறுங்களா. இப்படி ஒரு முக்கோணி வரப்போகுது. சரியா? முக்கோணி வரப்போகுது. 2 வர்க்கமூலம் 5u. இது VPE டா, VPE. அது இந்த திசையில் வரப்போகுது. இப்படி வாரது, இப்படி வர்றதுக்கு சமன் வேண்டாம். இவரை நான் ஒரு அல்ஃபாண்டு வைக்கிறேன். உண்மையாக அல்ஃபாண்டு வைக்கிறேன். தெரியா? ரைட். இப்போ காணப்போகிறோம், ஒன்றா காணும். உனக்கு VQE காண்றது பெரிய வேலை இல்லை. உண்மையாக இந்த யூவை நான் இங்கே எழுதுறேன். எல்லாம் அதே யூ தான். இந்த கோணம்டா தீட்டா, தந்திரிக்கான் தீட்டா இருக்கட்டும். நான் இப்போ VQE வந்து பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தினால் இவர வர்க்கத்துலேருந்து இவர வர்க்கத்தை கழித்து அதுக்கு வர்க்கமூலம் எடுத்தா சரி. வர்க்கமூலம் 2u வர்க்கம் மைனஸ் யூட வர்க்கம். சுருக்கி பாடுறா u வரும். 2u வர்க்கம், அதில் இந்த u வர்க்கம் போனால் u வர்க்கம், அதுக்கு வர்க்கமூலம் எடுத்தா u. அது எந்த திசையில்? இந்த திசையில். சரி இருக்கட்டும். அடுத்து இவரை காணணும். இந்த தீட்டா உனக்கு தெரியும்டா, எந்த தீட்டா கேட்டாலும் தெரியும். கொஸ் விதியை பயன்படுத்தி நேரடியாக விட வரப்போகுது. என்ன? VPE முழுவதின் வர்க்கம் சமன் யாரு? u வர்க்கம் ப்ளஸ் 2 வர்க்கமூலம் 5u முழுவதின் வர்க்கம் மைனஸ் 2 தர u தர 2 வர்க்கமூலம் 5u cos தீட்டா போட்டாச்சு. சுருக்குவோம். u வர்க்கம் இதில் 4 I4 இதில் 5 போய்த்திடும். அப்போ I4 20 u வர்க்கம் மைனஸ் 4u வர்க்கம் இன்டு வர்க்கமூலம் 5 இன்டு cos தீட்டா அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கண்டாபோ. அயற்பக்கம் வர்க்கமூலம் 2 கீழே வர்க்கமூலம் 5. வர்க்கமூலம் 2 2. அப்போ ஏமையும் வெட்டுப்படும். 2 கீழ் வர்க்கமூலம் 5. இவரையும் சுருக்கி 4 8u வர்க்கம் எல்லாம் 13u வர்க்கம்னு வரப்போகுதுடா. இதிலிருந்து VPE கண்டால் உனக்கு வர்க்கமூலம் 13u. இது ஒரு கேள்வி. இந்த திசையும் காணணும் தானே. திசையை வேணுண்டால் நீ அல்ஃபாவை காண்றதுக்கு என்ன இவரைங்கள் இவரை போட்டு காணலாம். அப்படி இல்லாட்டி ஜப்பார் என்னடா இந்த சைன் விதி கொஸ் விதியை அநேகம் பயன்படுத்தினா விட வரப்போகுது. ஒன்றும் நீ இவருக்கு செங்குத்தடிச்சு 2 வர்க்கமூலம் 5u கொஸ் தீட்டாவும் வந்து யாருக்கு அந்த அதில் அந்த யூவை கழிக்கிறது இந்த VPE கொஸ் ஆல்ஃபாவுக்கு சமன். அப்படி காணவும் மேலும். அப்படி இல்லாட்டி நீ சைன் விதியை பயன்படுத்தியும் காணலாம். நான் வேண்டா இதுக்கு பேருஞ்சம் போடுறேன்டா. இவர் O, இவர் ஒரு M, இவர் ஒரு N, இவர் ஒரு L. இது போடுறேன். சரியா? நீ முக்கோணம் OMLக்குறா. நீ உண்மையாக இதெல்லாம் எழுத தேவையில்லை. உங்களோட விளக்கத்துக்காண்டி எழுதுறேன். முக்கோணம் OMLக்கு நீ சைன் விதியை பயன்படுத்து.
என்ன வரப்போகுது? இது பை மைனஸ் அல்ஃபா தானடா. பை மைனஸ் அல்ஃபா 2 வர்க்கமூலம் 5 யூவின் கீழ் என்னடா சைன் பை மைனஸ் அல்ஃபா சைன் பை மைனஸ் அல்ஃபா சமன். அதே மாதிரி இவரின் கீழ் இந்த கோணம் விபிஇ, அதாவது விபிஇ தெரியும் வர்க்கமூலம் 13u, அதன் கீழ் என்னடா வரப்போதோ இந்த கோணத்தில் சைன் பெருமானம் சைன் தீட்டா. சரி, உனக்கு சைன் அல்வா தானே தேவை. இந்த யூ வெட்டட்டும். சைன் தீட்டா உனக்கு தெரியும்டா 1 கீழ் வர்க்கமூலம் 5, அந்த 1 கீழ் வர்க்கமூலம் 5 வந்தால் வெட்டுப்பட்டால் எல்லாம் உனக்கு வரப்போகுது 2 கீழ் வர்க்கமூலம் 13 யாரு? சைன் அல்ஃபா. சைன் அல்ஃபா அப்படி வரப்போகுது. நீ சைன் அல்ஃபா தெரிஞ்சால் நீ எல்லாம் காணலாம். சரியா? சைன் அல்ஃபா தெரிஞ்சால் உனக்கு தேவையானதை காணலாம். இப்போ நீ என்ன செய்யலாம்? இந்த கோணம் வந்து என்ன இப்படி போகிறார் அல்ஃபா. இங்கு அல்ஃபா சமன் சைன் இன்வர்ஸ் 2 கீழ் வர்க்கமூலம் 13 கொடுத்தீங்கன்னா சரி. சரியா? ரைட். இதை கட்டும். இப்போ இவர் சரி, இப்போ கேட்ட கேள்விக்குரிய விடைகள் கொடுத்தாச்சு. இப்போ தொடர்ந்து பார்ப்போம். Q தொடர்பாக Pயின் வேகத்தின் திசையாண்டா. சரி பார்ப்போம். ஜப்பார் V Q தொடர்பாக Pயின் வேகத்தின் திசை. அப்போ நான் இவரை VPE ப்ளஸ் VEQ போடலாம். போட்டாச்சா? ரைட். இப்போ இவரை திசை நம்மளுக்கு தெரியாது, அதான கேள்வி. ஆனால் இவர் தெரியுமே நம்மளுக்கு. கிடையோட என்ன கோணம்? அல்ஃபா கோணத்தோட என்ன வேகத்தோட வாரார்? விபிஇ வந்து வர்க்கமூலம் 13u. விஇக்யூ விக்யூஇ சரின்னா மேல் நோக்கி யூ மாறி இப்படி வரப்போகுது யூ. இப்போ நம்ம இவரை கீறப்புறோம். நான் 5 கீறேன் பார். இவருக்குரிய படத்தை கீறினால் முதலாவது யூவை கீறு. யூ பிறகு இது ஆரம்பிக்கிற இடம், இது முடிகிற இடம். முடிகிற இடத்துல இருந்து தான் இவர் தொடங்குவார். கிடையோட அல்ஃபா கோணம் இப்படி வரப்போகுது. கிடையோட அல்ஃபா கோணம். இவர் யாரு? வர்க்கமூலம் 13u. இப்போ இவரை இணைச்சுட்டீங்கன்னா சரி. இவர் தான் அவங்க கேட்ட விபிக்யூ. இவர் பீட்டா. அந்த பீட்டாவை கண்டா சரி. பீட்டாவை ஒரு அல்ஃபா பீட்டா. சரி, அல்ஃபா பீட்டா பயன்படுத்துகிற என்னடா? அல்ஃபா பயன்படுத்தி சரி பீட்டாண்டு போடும். பீட்டாண்டு போட்டால் உனக்கு பீட்டா காணணுமே. பீட்டா காணணும். ஆனால் இது உனக்கு அல்ஃபாண்டு தெரிஞ்சதால இந்த கோணம் என்ன உனக்கு? அல்ஃபா. இப்போ இவர் அப்படியோ இணைச்சால் உனக்கு நீ இதை முக்கோணிக்கு வேண்டாம் பெயர்கள் வச்சுட்டு உனக்கு இந்த தூரம் தெரிஞ்சால் சரி. அப்போ இல்லாட்டி சைன் பீட்டா போட்டு இவரண்டு போட்டு பீட்டாவை காணலாம். அல்லது இந்த தூரம் தெரிஞ்சாலும் சரி என்ன கொஸ் பீட்டா போட்டு இந்த தூரத்துக்கு இவரண்டு போட்டும் செய்யலாம். ரைட். ஏதாவது ஒன்று நான் உண்மையாக எனக்கு விபிக்யூ சரின்னு தானே. இவர் ஒரு இல்லை இவர் ஒரு 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 ஆர்எஸ்ன்னு போடுறேன். ஆர்எஸ்ன்னு போடுறேன். சரியா? அவன் நான் உண்மையாக ஆர்எஸ் தெரிஞ்சா நான் சைன் விதி இந்த சைன் பாவிச்சால் பீட்டாக்கு சைன் பாவிச்சால் இவரும் வருவார் தான். இந்த முக்கோணியில் நான் இவரை ஒரு 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 எக்ஸ்ன்னு வைக்கிறேன்னு எக்ஸ்ஆர்எஸ். சரி, எக்ஸ்ஆர்எஸ். ரைட். அப்போ நான் இந்த தூரம் யாருன்னு கேட்டால் இந்த ஆர்எஸ்ன்ற தூரம் யாருன்னு கேட்டால் √3u √13u கொஸ்அல்ஃபா. உனக்கு தான் கொஸ்அல்ஃபா தெரியுமே. எங்கே கொஸ்அல்ஃபா? எங்கடா? சைன் அல்ஃபா தெரிஞ்சவனை கொஸ்அல்ஃபான்றது வேலையா? ரைட். அதை காணும். இங்கே பண்ண அதை கருப்பால் எழுதுறஞ்ச கவனி என்னென்றால் உனக்கு தெரியும். ஜப்பார் இது முக்கோணி உனக்கு இவர் அல்ஃபாண்டால் இவர் தான் 2 இவர் வர்க்கமூலம் 13 இவர வர்க்கத்துலேருந்து இவர வர்க்கத்தை கழிச்சா இது உங்களுக்கு வரப்போகுது. இவர் நான் நினைக்கிறேன் வர்க்கம் போச்சா 13. 13லேருந்து 4 போனால் 9. 3டாடா 3 தான் வரும் பார். 3 வரும்போது 4 13. சரி, அப்போ 3 வருது. அப்போ கொஸ்தல் பதிலாக 3 வர்க்கமூலம் 13 போடலாம். இவரையும் வெட்டினால் 3u. இவர் யாரு? 3u. இப்போ இவரும் தெரியும் உனக்கு. இவர் தெரியும் தானே. இவர் யாரு? விபிக்யூ.
அதுவும் தெரியும் என்னடா உனக்கு. சரி, அப்போ அது ஒன்று கிடைக்கட்டும், அது தேவையில்லை, அது காண அவசியம் இல்லை. அப்போ நம்ம இவரும் தெரியும். இவர் யாருண்டா √3 √u sin alpha அவ்வளோ. அப்போ நம்ம tan வச்சுட்டா விஷயம் முடியுதுடா, நம்மளுக்கு இவரை காண வேண்டிய தேவையில்லை. அப்போ நான் இந்த யார் இவரை ஒரு பேரை போடுவோமே, பேரை போட்டால் ஒரு y போடுறேன். அப்போது ys காணுவோம். ys சமன் ys √13u sin alpha தெரியுண்டா, sin alpha தெரியுண்டா, 2 வர்க்கமூலம் 13. இவரும் வெட்டப்பட்டால் 2u. உண்மையாக tan பீட்டா எழுதினால் எதிர்பக்கம் 3uடா, இவர் 2u இவர் யூண்டா, அவரும் 3u சமன் உண்டு. இதிலிருந்து பீட்டா யாருக்கு சமன் π/4. அப்போ கிடையோட இவர் பீட்டா π/4டா, இவரும் என்னடா π/4 தான் வரப்போறாரு. அப்போ தீட்டா π/4 என்ன செய்ய போறார், q சார்பாக பீர இயக்கம் π/4 இங்கிருந்து நான் வாரார். அப்போ q சார்பாக அவர் q நிப்பாட்டிட்டு பார்க்குற மாதிரி தான். ரைட், அவர் இயக்கம் π/4. தீட்டான்றது பார்த்தீங்கன்னா உண்மையா tan π/4 உண்டு, tan தீட்டா அரை. அப்போ tan தீட்டா அரைன்னா அரையை விட கோணம் கூட, அந்த π/4 கோணம் கூட. சிலாக்கள் இப்படி கீழே பார்ப்பீங்க, அப்படி பிள்ளை அஞ்சப்பார் இப்படி வரும். இவ்வளவு என்ன π/4. இப்படி தான் அவர் இயக்கம் இவர் சார்பாக, அதாவது q இங்கே நினைக்கிறார், அவர் சார்பாக இயக்கம் இப்படி வரப்போகுது. அப்போ இவ்வளவு π/4 இங்கிருந்து நீ செங்குத்துக்குனால் இவர் b, இவர் ஒரு 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 டின்னு போடுறேன், ஒரு டின்னு போடுறேன். சரியாடா, பிடி நீளம் தேவை உனக்கு. என்னடா பிடி குறுகிய தூரம் பிடி தானே. அப்போ குறுகிய தூரம் பிடியை இங்கடா எழுதுறது கடன் இல்லை. சரியா, நான் இங்கே எழுதுறேன் பாரு. குறுகிய தூரம் கருப்பால் எழுதுறேன் பாரு. குறுகிய தூரம் சரியாடா, குறுகிய தூரம். இப்போ இவர் ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு இவர் தானே தேவை. நீ a cos π/4 போடு. a cos π/4 விஷயம் முடிஞ்சு. குறுகிய தூரம் a cos π/4 என்னடா a/√2. இவ்வளோதானே இந்த கேள்வி செஞ்சு முடிச்சாச்சு. சரியா, ரைட். அப்போ இதுவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணப்படும். உண்மையாக 2026ஆம் ஆண்டு பேச்சுக்கும் 25ஆம் ஆண்டு பேச்சுக்கும் கிளாஸ் நடந்துட்டுருக்கு. சரியா, 26க்கும் 27க்கும் உண்மையாக டிசம்பர் 15ஆம் தேதி தான் ரிப்பீட் பேச்சுக்கு ஆரம்பிக்கப்படுவது. சரியா, அது இருக்கட்டும். கொஞ்சம் என்ன 25 பேச்சு எழுதியிருக்காங்க தானே, இப்படி சந்தோஷமாக தெரியுவாங்க. உண்மையாக அவங்க கொஞ்சம் காலம் தெரியட்டும். டிசம்பர் 15ஆம் தேதி என்ன அவங்களுக்கான வகுப்பும் ஆரம்பிக்கப்படுது ரிவிஷன் பேச்சுக்கு. சரி, அப்போது நீங்கள் 26 பேச்சோ 27 பேச்சாக இருந்தால் நீங்கள் இந்த அட்மினை தொடர்பு கொண்டு அவங்களுக்குரிய பாடங்கள் நடைபெறுகிறா. அவங்களுக்கு காவியல் போகுது 27க்கு. 26க்கு நியூட்டன் இயக்க விதி முடிஞ்சு வேலைவள சக்தி பெய்துட்டு. சரியா, ரைட். இப்போ இது முடிஞ்சு நம்ம அடுத்தது 12வது கேள்விக்கு வரும். அப்படியே தொடர்ந்து கேள்விகள் வந்துட்டே இருக்கின்றா. சரியா.